ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியும் ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நாளிலும் இந்த சமூகத்தில் கடந்து வரும்படியாக எல்லாருக்கும் தந்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக நம்மளுக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை கத்திரிகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. சகல பகுதிகளிலும் கர்த்தருடைய ஆவியானவரின் மத்தியில் அசைவாடுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்கள், ஆராதனை வேலை, இந்த வார்த்தை எல்லாவற்றையும் கத்திரிகளுக்கு ஆசீர்வதி தரும்படி ஒரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடைகள் எல்லாம் கத்தை நீக்கி கொடுங்க. சபைக்கு வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளிலே ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி நாமத்தை ஆராதிக்க ஆண்டவரே கத்திரிகள் எல்லாரும் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீடுகளில் என்னுடைய சமூகம், இந்த பிரசனம், இந்த மகிமை அளவெல்லாம் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை வேளையிலே ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடுகிறாங்க. இந்த ஆராதனை கத்தை ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆண்டவரே நீ மகிமைப்படுவீராக. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுது. எல்லா தடைகளை நீக்கி விடுதலையோடு, பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு ஆராதிங்க. ஆண்டவர்களை கணக்கு செய்யப்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த காலத்திலே எங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாமும் தேவனை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். தேனியும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவோம் தினம் நீ மனமே. சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். Yes,
பாரம் சுமந்தோம் அரும்பி அன்பாய் அழைத்திடுவோம். குறித்தாயே சுபாவ பாரத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. குறித்தாயே சுபாவ பாரத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர் பட்டினியாளிகள் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர் பட்சமாக உதவி செய்வோம். குசீத நன்மைகள் இறைந்து நம்மை மறந்து இயேசு கழித்து திரிந்தனரே. குசீத நன்மைகள் இறைந்து நம்மை மறந்து இயேசு கழித்து திரிந்தனரே. தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோம் ஈசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஆமென். அவரை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே பொறுக்க உண்ண கஷ்டத்திற்குள் நிஷ்டூரத்திற்குள் படுகொலிக்குள் விழுந்தனரே. பொறுக்க உண்ண கஷ்டத்திற்குள் நிஷ்டூரத்திற்குள் படுகொலிக்குள் விழுந்தனரே. தாசரே அந்த இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாசரே தரணியை அந்த இயேசு மார்க்கம் தப்பி நடப்போரை வழிக்குள் வந்திட சேர்ந்திடுவோம். மார்க்கம் தப்பி ஹல்லேலூயா இட சேர்ந்திடுவோம். ஜெபித்திடுவோம் நாம் உயர்த்திடுவோம் நாம் உழைத்திடுவோம் நாம் ஜெபித்திடுவோம். ஹல்லேலூயா ஆமென். நாம் உழைத்திடுவோம் நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை இயேசுவுக்கு தாசரே தரணியை ൂലത്തുള്ളോ സാക്ഷുതക്കറിയ തന്മയുള്ളോ ൂലത്തുള്ളോ സാക്ഷുതക്കറിയ ആത്മമേ നൊഴിവുള്ളവേ നാണ്ടവരേ തൊഴുതേറ്റ് നാൾ വരെ അന്തുവൈ കാതരിക്ക தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமும் தோன்றி ஒழியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமும் தோன்றி ஒழியாத. ஆத்துமமே முழு உள்ளமே உன்னான். ஹல்லேலூயா நால்வரே நம்புவை காதலிக்க உன்னாண்டவரே. இனம் இனம் உலகின் செய்வலவா ஒருத்தருளும் மேலான
என் முழு ஆண்டவரே தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தார் ஆண்டவரே வாதை துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த வாதை துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த ஆத்துமமே முழு ஆண்டவர் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி. ஆமென். அன்பு வைத்தவரே பாதுகாத்தவரே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் ஹல்லேலூயா. ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாமே ஓ துதி நாள் வரை அன்பு வைத்தாதிருக்க தொழுதேற்று துதி மிகுந்தேன ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே மனமே துதி மிகுந்தேன ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே மனமே ஆத்துமமே என் மொழி உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த தொழுதேற்று ஆத்துமமே மொழி உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தார் ஆண்டவரை தொழுதேற்று ஆண்டவரை தொழுதேற்று. எல்லாருடைய மூடி அவனுடைய சமூகத்திலே நேரம் ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்த ஆண்டவரை எல்லா மகிமைக்கும் பார்த்துடும் எல்லா கனத்துக்கும் பார்த்துடர் எல்லா புகழ்ச்சிக்குரியவர் எல்லா மேன்மைக்குரியவர். ஆமென். ஸ்தோத்திரம். துதிக்கு பார்த்துடரே நாங்களுமே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே துதிக்கிறப்பா 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 துதிக்கிறப்பா. அந்த காலவேளையிலே ஆராதிக்கிற இடங்களில் இடத்துல அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எங்கள் உள்ளத்தில் அசைவாடுவீராக. எங்கள் குடும்பத்தில் அசைவாடுவீராக. ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற இடங்களிலே அசைவாடுவீராக. எங்கள் மேலே அசைவாடுவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. செங்கடல் மேலே அசைவாடினவர், எரிகோவின் மேலே அசைவாடினவர். ஆண்டவரே சோதனை தடைகளின் மேலே அசைவாடினவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய தேசத்திலே கர்த்தர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரமே. சொல்லுங்க. எல்லா கணத்துக்கும் சொல்லுவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரமே. எல்லா கணத்துக்கும் அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும்
தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்லுங்க, எங்கள் மேலே அசைவாடுமே. ஆமாப்பா, எங்கள் மேலே அசைவாடுமே. வரவேற்கிறோம், மகிமை வரவேற்கிறோம், கிறிஸ்துவுக்கு வரவேற்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆவியானவர் நீர் மாத்திரம் அசைவாடுகிறார், நீர் மாத்திரம் அசைவாடுகிறார், நீர் மாத்திரம் இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அழைத்தவர் நீர் அப்பா, நிர்வகித்தவர் நீர் ஆண்டவர், தெரிந்து கொண்டவர் நீர் ஆண்டவர், தூக்கி எடுத்தவர் நீர் ஆண்டவர், பிள்ளையாய் மாற்றினவர் நீர் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, மன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, மன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினதே உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. அதுவே சொல்லபடி தகுதியில்லாத என்னை, தகுதியில்லா என்னை உயர்த்தினதே உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. சொல்ல கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே. தனிமையில் அழுது நேரங்களிலே என்னை பேச்சினது உங்க கிருபாண்டவர். தள்ளாடி நடந்த போது என்னை தாங்கிட்ட உங்களுடைய கிருபை, நடத்தின உங்க கிருபை, என்னை பாதுகாத்த உங்க கிருபை. இந்த காலவெளியில் ஆண்டவரே, உங்க கிருபை மாத்திரம் எனக்கு போதும், உங்க மேல மாத்திரம் எனக்கு போதும்.
ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புகிறீங்க. அப்பா கிருபைகள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபைகள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. உங்க கிருபை எனக்கு வேணும். உங்க கிருபை இல்லாம நான் வாழ முடியாது. உங்க கிருபை இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அப்பா உங்க கிருபை, உங்க கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை ஆமென். உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. இயேசுவே. வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீங்கள் எல்லாம் 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். அவர்கள் மத்தியில வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். இன்னைக்கு உடைய கூடாரங்களில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மகிமையின் பிரசுரத்தினால் நிரப்புவதற்கு வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை அவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் சொல்லுங்க, ஒருவரும் இல்லையா. நீரின்றி வாழ்வு, நீரின்றி வாழ்வே இல்லை உனக்கு. ஆமென். உந்தனின் மாறான்பை மறவேனை. சொல்லுங்கப்பா, நீரின்றி வாழ்வே இல்லை. ஆமென். உந்தனின் மாறாது, உந்தனின் மாறான்பை மறவே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் ஒருவருக்கே. சொல்லுவாங்க, துதி உமக்கே, எல்லா கனமும் கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் எல்லா புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? தேற்றுவதற்கு அவருடைய கரம் நமக்கு உண்டு. நம்மை தாங்குவதற்கு அவருடைய கரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவர் ஒருவரே. இந்த உலகத்தில் எது நடந்தாலும், என்ன நேர்ந்தாலும் நான் என் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்பேன். என் தேவனை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். இதை போல கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும் ஆராதிக்கிறத மாத்திரம் நான் விட்டுவிட மாட்டேன் ஆண்டவரே. துதிக்கிறத மாத்திரம் நான் விட்டுவிட மாட்டேன் ஆண்டவரே. சமூகத்தை மாத்திரம் நான் விட்டுவிட மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு இந்த காலையில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு அவமானங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும்
நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்றவங்க எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் காலையில் ஒப்பு கொடுப்போம். ஜீவ பலியாக ஆண்டவர் விரும்புகிற தூய பலியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிட ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிட ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சில பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆமென். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்திலேயும் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே துக்கத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுக்கேற்ற துக்கம் என்றும் லௌகீக துக்கம் என்றும் அங்கே துக்கத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 35வது வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம், சாமுவேல் சவுலுக்காக அவன் துக்கப்பட்டதை அங்கே நாம் காண முடியும். அதே போல 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 37வது வசனத்திலே தாவீது துக்கப்படுகிறான். அப்சலோமுக்காக அவன் துக்கப்படுகிற காரியத்தை அங்கே நாம் வாசிக்க முடியும். நெகேமியா 2வது அதிகாரத்திலே அங்கே நெகேமியாவின் துக்கத்தை குறித்தும் 2 நாளாகவும் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கே யாபேசும் தாயினுடைய துக்கத்தையும் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். யோபுனுடைய சொல்லி முடியாத துக்கத்தை யோபு 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். இவைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இவர்கள் எல்லாரும் துக்கத்தின் பாதையிலே அவர்கள் கடந்து சென்றதை நாம் பார்க்க முடியும். துக்கத்தை அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், இந்த நாளில் நம்மை பார்த்து நீங்கள் துக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே நாம் எவ்வளவு பெரிய துக்கம், ஸ்தோத்திரம், பிரச்சனைகள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாவற்றையும் மாற்றி
ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தர வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் நமக்கு துக்கம் வர வேண்டும், அல்லது ஏன் துக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் இருந்திருந்தால், அவன் தாவீதுடைய வாழ்க்கையை நாம் எடுக்க முடியும். தாவீது 38வது சங்கீதத்திலே அதனுடைய 6வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்று அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனுடைய 17வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறான், நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், துக்கத்தினாலே நான் தடுமாறி விழுவதற்கு கூட ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கம் வரும் பொழுது அவன் மிகுந்த வேதனைக்குள்ளாக அவன் கடந்து போகிறான். அது மாத்திரமல்ல, தடுமாறி விழக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக அவன் கடந்து போகிறதை நம்ம தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடியும். மனுஷனுடைய வாழ்க்கையிலே துக்கம் ஏற்படும் பொழுது வேதனை, அளவில்லாத வேதனை, தாங்க முடியாத வேதனை, என்ன செய்வோம் என்று அறியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு இது போன்ற சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த வாழ்க்கையில் இருக்கிறதா? துக்கத்தின் பாதையிலே கடந்து போயிருக்கிறீர்களா, அல்லது துக்கத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல வேதத்தில் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் இன்றைக்கு துக்கத்தினாலே அநேகருடைய ஆவி முறிந்து போகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். துயரத்தோடு, சோர்வோடு, சில சமயங்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக அநேகர் தள்ளப்படுகிறார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையை தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத பாடுகள், பிரச்சனைகள் இவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுடைய சமூகத்தை விட்டு அவன் பின்வாங்கி போய்விடுகிற நிலைமையை நாம் பார்க்க முடியும். ஆவி முறிந்து போகிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போகிற ஒரு சூழ்நிலை அங்கே ஆமென், ஸ்தோத்திரம், அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை ஆமென், ஸ்தோத்திரம், உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நம்மை பார்த்து சொல்லுகிறார், துக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், கஷ்டத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயம் ஆமென், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய துக்கங்களை மாற்றி உங்களை சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் ஆமென் நடத்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் துக்கத்தோடு திரிகிறேன் என்று சொன்ன தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம், அவன் சங்கீதம் 43:2 சொல்லுகிறான், ஒரு தீர்மானத்தோடு சொல்லுகிறான். அதற்கு முன்பு அவன் சொன்னான், நாள் முழுவதும் என் வாழ்க்கையிலே துக்கம், பாடுகள், பிரச்சனைகள். ஆனால் அங்கே ஒரு தீர்மானத்தை அவன் சொல்லுகிறான், நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும்? ஆமென், ஸ்தோத்திரம். இனி நான் துக்கத்தோடு தெரிய போவதில்லை என்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தை அவன் எடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது நிச்சயம் நம்முடைய துக்கங்கள் அது மாறி போகும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏனென்றால் காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்முடைய துக்கங்களை மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் இனி துக்கத்தோடு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, துக்கத்தோடு கடந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலே நாம் சுமந்து கொண்டிருக்கிற துக்கங்கள், ஆமென், நாம் சுமந்து கொண்டிருக்கிற பாடுகள், வேதனைகள், இது எதுவாக இருந்தாலும் ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் இனி அதை சுமக்க தேவையில்லை. காரணம், நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு நேரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தேசங்களிலே அது நிறைவேற போகிறது. நாம் விசுவாசித்தால் நிச்சயம் மகிமையை காண முடியும், அற்புதத்தை காண முடியும். ஆண்டுடைய எண்ணமெல்லாம் நீங்கள் நானும் துக்கத்தோடு இருப்பது அல்ல, நாம் துக்கமாய் இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல, தேவனுக்கு பிரியம் அல்ல. ஆண்டவர் அந்த துக்கத்தை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படியாகவே தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆமென், ஸ்தோத்திர வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அந்த துக்கத்தோட நீங்கள் நடந்து சென்றிருந்தாலும், அந்த துக்கத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த காலவேளையிலே ஆமென், ஸ்தோத்திர, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு நிறைவேற்ற செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆனால் அதற்கு சில காரியங்களை நாம் செய்தாக வேண்டும் என்று வேதத்திலே நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கங்கள் ஆமென் சந்தோஷமாக மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம வாசிக்க முடியும். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையில் மரித்த அந்த வேளையில் தானே நம்முடைய துக்கங்கள் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய துக்கங்களை மாற்றி நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமக்கும்படியாக அவர் வந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். இனி நாம் சுமக்க தேவையில்லை. காரணம் நம்முடைய எல்லா துக்கங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி தாவீதை போல நாம் சொல்ல முடியும், நான் ஏன் இனி துக்கத்தோடு தெரிய வேண்டும்? காரணம் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலவேளையில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய தவறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த காலவேளையில் நம்முடைய துக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை சந்தோஷமாய் நடத்த கர்த்தர் வல்லவர். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்ன அடுத்த நிமிஷத்திலே நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய துக்கங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்தார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். இந்த காலங்களில் எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட விரும்புகிறீங்க? நீங்கள் தெரியாமல் செய்த எல்லா தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கடத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அடுத்து 2வது காரியம், ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று அந்த வார்த்தை அங்கே வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சகல காரியங்களிலும் துக்கத்தின் நாட்களாகவே ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவை, ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய துக்கங்கள் முடிய வேண்டுமானால் ஆமென் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த முதல் வசனத்திலே ஏசாயா 60 அதிகாரம் 1வது வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி என்ற அந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆமென், நம்முடைய துக்கங்களை விட்டு நாம் அந்த இடத்திலிருந்து எழும்ப வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, பிரச்சனைகள் கடந்து வரும் பொழுது அதிலேயே நாம் ஆமென் மூழ்கி போய்விடுகிறோம், அதிலே நாம் இருந்து விடுகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பி வா, நீ அந்த காரியத்தை விட்டு எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய துக்கத்தை விட்டு நீ எழும்பு. நாம் எழும்பினால் நிச்சயம் அந்த துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறும் என்பதிலே எந்தவித சந்தேகமே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, தூர தேசத்துக்கு போனான், தூர தேசத்திலே நின்று கொண்டு அவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை. ஆமென் ஸ்தோத்திரம். சகலவற்றையும் இழந்தான். பணம், கையில் வைத்திருந்த காரியங்களில், ஆமென், நண்பர்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். அந்த நேரங்களிலே அவன் செய்ததான காரியம் அந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தால், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என்கிறதான அந்த வார்த்தை அங்கே நம்ம வாசிக்க முடியும். அவன் எப்பொழுது அந்த துக்கத்தை, அந்த காரியத்தை விட்டு, அந்த துக்கமான நேரத்திலே, துக்கமான சூழ்நிலையிலே அந்த இடத்தை விட்டு அவன் எழுந்தானோ, எழும்புவதற்கு தீர்மானித்தானோ, அந்த நேரத்திலே அவனுடைய துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிட்டார். அவன் சோதரம் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தான். தகப்பன் அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டான். இந்த துக்கங்கள் சந்தோஷமாய் மாறினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த பகுதியிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எந்த பகுதியில் நம் துக்கம் அனுபவித்து அந்த இடத்திலேயே ஒருவேளை சோர்ந்து போய், அல்லது அந்த இடத்திலேயே தைரியமற்று, நம்பிக்கையற்று அப்படிப்பட்ட நிலைமையில நாம் இருந்திருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ அந்த இடத்தை விட்டு எழும்பு, உன்னுடைய துக்கத்தை விட்டு எழும்பு, அந்த சூழ்நிலையை விட்டு எழும்பு. ஆமென் ஸ்தோத்திரம். நமக்காக நம்முடைய துக்கங்களை சுமந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்திலே, அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் எழுப்பி வரும் பொழுது, அவருடைய சிந்தைகளுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் நிச்சயம் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், பாடுகளை அவர் சுமந்தார்.
ஆமென் ஸ்தோத்திரம். நிச்சயமாக நாம் அந்த காரியத்தை விட்டு உதறி விட்டு எழும்பி வரும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கர்த்தர் தர வல்லவர். இத்தோடு நம்முடைய துக்க நாட்கள் ஆமென் முடிந்துவிடும் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயம் மாற்ற வல்லவர். அடுத்ததாக மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் எரேமியா 31வது அதிகாரம் அவருடைய 13வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்கள் சஞ்சலம் ஆமென் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று அங்கே சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வசனத்திலே அவர்கள் என்ற அந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் தொடர்ந்து முன்பாக உள்ள காரியத்தில் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்க முடியும், அவர்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் வருகிற ஜனங்கள் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியிலே நாம் ஸ்தோத்திரம் அழுகையோடு விண்ணப்பங்களோடு தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவோமானால் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய துக்கங்கள் நீங்கி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு எங்கேயோ போகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லி இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதன் நிம்மதியை தேடி அலைகிறான், சந்தோஷத்தை தேடி அலைகிறான், சமாதானத்தை தேடி அலைகிறான், என்னென்னவோ காரியங்களை செய்கிறான். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் ஆமென் சொல்லுகிற, நாம் அழுகையோடு விண்ணப்பத்தோடும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவோமானால் நிச்சயமாக நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நாம் எங்கு தேடினாலும் கிடைக்காது. இந்த உலகத்தில் நாம் என்ன செய்தாலும், மனுஷனுடைய முயற்சியினாலே என்ன செய்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மறுபடியும் மேலும் மேலும் துக்கம் தான் அடையுமே தவிர ஒரு நாளும் சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாற வேதம் நமக்கு கூறுகிற ஒரே ஒரு வழி, அவரிடத்திலே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் நாம் கடந்து வருவோம். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே அன்னாளை குறித்து உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவன் தாங்க முடியாத வேதனை, துக்கம், நிந்தை சக்களத்தையாகி வெடினால் அவரை துக்கப்படுத்தும்படியாக பேசினால் இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவள் ஆண்டுதோறும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவன் தேடி வந்தால், அவன் அழுதாள், அவன் சொந்த தேவனுடைய சமூகத்திலே அவன் சோதனம் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஊற்றினாள். ஆனால் அவருடைய வாழ்க்கை துக்கமாகவே தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே அவன் சோதரம் எரேமியாவிலே சொல்லப்பட்டது போல, நாம் வாசித்தது போல கண்ணீரோடும் அவன் சோதரம் அழுகையோடும் அவன் தேவனுடைய சமூகத்திலே நெடுநேரமாய் அவன் விண்ணப்பம் பண்ணினால் என்னங்க நம்ம வாசிக்க முடியும். அவன் சோதரம் அவர் அழுதால், புலம்பினால், தேவனுடைய சமூகத்தினுடைய இருதயத்தை ஊற்றினால் என்னங்க நம்ம வாசிக்க முடியும். அவன் அதை இருதயத்தை ஊற்றிவிட்ட பின்பு நடந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் சோதரம் அப்புறம் வேதத்திலே வாசித்தால் அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று அவன் சோதரம் 1 சாமுவேல் 1:18 வசனத்திலே நம்ம வாசிக்க முடியும். அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவருடைய துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்திலே அவன் இருதயத்தை ஊற்றினாள். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டுடைய சமூகத்திலே அவள் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவள் ஊற்றுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவன் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவள் விதமாக சொன்னால் அதன் பின்பு அவன் சோதரம் ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று அவள் கூறினாள். ஆமென் சோதர ஆண்டவர் தருகிற அந்த உண்மையான சந்தோஷம், ஆண்டவர் தருகிற அந்த உண்மையான விடுதலை, ஆண்டவர் தருகிற அந்த நிரந்தரமான ரட்சிப்பு ஆமென் சோதர வேறு ஒருவரும் நமக்கு தர முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அருகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் ஆமென் சோதர நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில சகல காரியங்களையும் கர்த்தர் மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய துக்கத்தை போக்கும்படியாக இதுவரை ஒருவேளை நீங்கள் மனிதர்களை நாடி போயிருக்கலாம். ஆமென். சிறப்பான நபர்களை, சிறப்பான இடங்களை தேடி போயிருக்கலாம், அல்லது ஊழியர்களை கூட நாடி நீங்கள் போயிருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளில் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஆமென் ஸ்தோத்திரம், அழுகையோடு விண்ணப்பத்தோடும் அழுகையோடு விண்ணப்பத்தோடும் தேவனை தேடி தேவனுடைய சமூகத்தை தேடி நீங்கள் கடந்து வந்தால் உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அன்னாளை போல ஆமென் சோதரன் நம்முடைய இருதயத்தை ஊற்றி அவருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென் சோதரன். அடுத்து 4வது நாம் செய்ய வேண்டிய காரியம், வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தால், வேதத்திலே நாம் பிரியமாய் இருந்தால் ஆமென் சோதரன் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். 119வது சங்கீதம் ஆமென் 92வது வசனத்திலே அங்கே தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் அவன் கூறுகிறான். ஹல்லேலூயா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதற்கு அதற்கான பரிகாரத்தை
தேவன் உங்களுடைய என்னுடைய கரத்தில் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுதான் வழி. இதன்படி நடந்தால் நிச்சயம் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பொழுது வேதத்தை வாசிப்பார்கள், அல்லது வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது மாத்திரம் வேதத்தை வாசிப்பார்கள். ஆனால் அவருடைய துக்க நேரங்களிலே, பாடு நேரங்களிலே, கஷ்ட நேரங்களிலே வேதத்தை வாசிக்க அவர்கள் விரும்புவதில்லை. வேதத்தை வாசிக்க மறந்து போய்விடுகிறார்கள். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், நம்முடைய துக்க நேரங்களிலே வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். வசனங்களின் மேலே வாஞ்சியாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருக்கும்போது மாத்திரம் வேதத்தை எடுத்து வாசிப்பதல்ல, வேதத்திலே நேசமாக இருப்பதல்ல. நாம் துக்கமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வேதத்தை வாசிக்க நாம் பழக வேண்டும். வேதத்தின் மேலே பிரியமாக இருக்க நாம் பழக வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகவே இந்த காலவேளையிலே அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் வேதத்தின் மேலே பிரியமுள்ளவர்களாய் மாறுவோம். வேதத்தை வாசிக்க நாம் பழகுவோம். எந்த நேரத்திலே துக்க நேரமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தின் பாதையில் நடந்தாலும், பாடுகளில் உண்டாக நாம் நடத்தப்பட்டாலும், அந்த நேரத்திலும் வேதத்தை சந்தோஷமாக எடுத்து வாசிப்பதற்கு, அதன்படி நடப்பதற்கு, அதை தியானிப்பதற்கு நாம் பழகி கொள்ளுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துக்க நேரம் வேதம் நம்முடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியாக மாறட்டும். தாவீது சொல்லுகிறான் அல்லவா, துக்க நேரத்திலே ஸ்தோத்திரம், வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் மடிந்து போயிருப்பேன் அவன் சொல்லுகிறான், அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கும். வேதத்தை வாசிக்க, வேதத்துக்கு வேத வசனங்களின்படி நடக்க, வேதத்தை தியானிக்க ஸ்தோத்திரம், நாம் வாஞ்சியுள்ளவர்களாய் மாறுவோம், விருப்பமுள்ளவர்களாய் மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே நாம் தியானித்த இந்த 4 காரியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாளுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் துக்கங்களை மாற்றி சந்தோஷமாய் நடத்த கர்த்தர் வல்லவர். நாம் இனிமேல் துக்கத்தோடு இருப்பது அது தேவனுடைய சித்தம் அல்ல. இதுவரை துக்கத்தை சுமந்து கொண்டு திரிந்தது போதும். ஸ்தோத்திரம், இனி வரும் நாட்களிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்த தேவன் விரும்புகிறார். சந்தோஷமாய் நடத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்து என் துக்கத்தை சுமந்து கொண்டார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை விட்டு எழுப்புவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அடுத்ததாக விண்ணப்பங்களோடும் அழகையோடும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடைசியாக நாம் தியானித்தது போல தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து ஸ்தோத்திரம், நாம் மனமகிழ்ச்சியாய் ஸ்தோத்திரம் வேதத்தை வாசிக்க, நேசிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த காலையில் இந்த 4 காரியங்களின்படி நாம் செய்ய அவருடைய கரத்திலே கண்களை மூடி நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த காலவேளையிலே நமக்கு ஸ்தோத்திரம் உதவி செய்வாராக. நமக்கு சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி தருவார். உடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன், உன்னுடைய வேதனைகளை மாற்றுவேன், உன்னுடைய கண்ணீரை மாற்றுவேன். ஸ்தோத்திரம், உன்னுடைய பாடுகளை மாற்றுவேன். கண்களை மூடி அவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தைப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய துக்கங்களை மாற்ற, நம்முடைய வேதனைகளை மாற்ற நம் பக்கத்தில் கர்த்தர் வந்திருக்கிறார். நம் ஆராதிக்கிற இடத்திலே கர்த்தர் வந்திருக்கிறார். நம் துக்கமாக இருப்பது தேவனுடைய சுத்தம் அல்ல. ஸ்தோத்திரம். அதிலே இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஸ்தோத்திரம். நாம் தியானித்த அந்த 4 காரியங்களை செய்ய நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீங்க? இருக்கிற இடங்களில் முழங்கால் படிய முடிந்தவர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நம்மை ஆண்டவருக்கு பூரணமாக ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், என்னுடைய துக்கங்களை நீர் சுமந்து விட்டு இருக்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்து கொண்டீரப்பா. அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள கடந்து வரும்பொழுது எங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எங்களுடைய துக்கத்தை விட்டு நாங்கள் எழுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதிலே நாங்கள் விழுந்து விடக்கூடாதப்பா, அதிலே நாங்கள் மூழ்கி போய்விடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நாளை போல அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடும் இதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட அனுபவம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். இந்த காலங்களில் எங்களுக்கு நாளை போல அப்படிப்பட்ட ஆண்டவரே இறுதிய வார்த்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சோதனையுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களோடும் அழுகையோடும் சொல்லுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடைசியாக நாங்கள் தாவீது போல வேதமே எங்கள் மனமகிழ்ச்சியாக மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வசனமே எங்களுக்கு வாஞ்சியாக மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நிச்சயமாய் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தர் வல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினை
நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். அதை இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். இயேசு சொல்லுங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். விசுவாசத்தோடு எல்லாரும், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். சொல்லுங்க எல்லாரும், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, பரலோக பிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடி உம்மை ஆராதித்த உம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல வழிநடத்தி கூட இருந்து தேவைகளை சந்தித்து இந்த பிரச்சனையை நிறைந்த நேரத்திலும் கூட உம்முடைய அன்பையும் உம்முடைய உதவிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதியாக்கி நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய விசேஷித்த கிருபை, உம்முடைய பலன், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழிநடத்தல் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்கள் துக்கங்கள் ஏராளம் உண்டு. அவைகளுக்காக நீர் செய்த பரிகாரம் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் மூலம் எங்களுக்கு செய்திருக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். பல உதாரணங்களின் மூலமாக எங்கள் துக்கங்கள் மாறும் என்பதை நீர் இந்த நாளில் எங்களோடு பேசி இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட நிலையிலே எங்களுடைய கவலைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், எங்களுடைய துயரங்கள் எல்லாம் உடைய பாதபடியில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகளுடைய எல்லா வேதனைகள் நீங்கட்டும், உடைய குறைவுகளை நிறைவாக்கும். உடைய சமூகம் எப்பொழுதோடு கூட இருந்தவர்களை காத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரயாணங்கள், வேலைகள், குடும்ப காரியங்கள், செய்கிற சகல காரியங்களிலும் உடைய அனுக்கிரகங்களும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் உடைய ஆலயத்திலே கூடி ஒன்று கூடி உடைய நாமத்தை துதிக்க வந்து சேரும் அளவும் உடைய விசேஷித்த பாதுகாவலுக்கும் அரவணைப்புக்கும் வழிநடத்தலுக்கும் உடைய ஜனத்தை ஆண்டவரே குடும்பமாய் உடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிற, ஜெபிக்கிற, உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளையும் சபையின் குடும்பங்களையும் உடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வாதமாய் நிறைவாய் நடத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளோடு திரும்பி வந்து உடைய நாமத்தை ஆலயத்திலே நாங்கள் ஆண்டவரே சாட்சியாக சொல்லி மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே இருக்கிறதான இந்த கொடிய வியாதிகளில் நின்று தேசத்தையும், எங்கள் ஆண்டவரே மாவட்டத்தையும், எங்கள் தமிழ்நாட்டையும், இந்திய தேசத்தையும், உலக தேசங்களையும், அனைத்து மாநிலர்களையும் கர்த்தர் தாமே விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் எங்களை நடத்தவும் ஆசீர்வதிக்கும் உடைய கரங்களிலே சபையார் யாவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் நடத்தியலும் எல்லா கனமும் துதி மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் சகாயமும் இன்றும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.